குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நாளில் தங்களது பிள்ளை 495 மார்க் எடுத்ததைக் கண்டு பெற்றோர் கண்ணீரில் நெகிழ்ந்தனர். அக்குடும்பம் மட்டுமல்ல, கிராமமே கண்ணீரில் மூழ்கியது. ஆசிரியர்கள், நண்பர்கள் என அனைவரும் மார்க் எடுத்த மாணவரை நினைத்தும் இந்த வாழ்க்கையை நினைத்தும் சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்தனர். ஏனெனில் ரிசல்ட் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் அந்த மாணவர் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த அரியதுறை கிராமத்தை சேர்ந்த பாபு செல்லா தம்பதியருக்கு மோனிகா என்ற மகளும் அபிஷேக் என்ற மகனும் உள்ளனர். இருவருமே கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவுற்ற மகிழ்ச்சியில் விடுமுறையை கொண்டாட நினைத்தார் மாணவர் அபிஷேக். நண்பர்களுடன் அருகில் உள்ள பணப்பாக்கம் பெரிய ஏரியில் குளிக்க சென்ற அபிஷேக் ஏரியில் மூழ்கி சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கிராமமே சோகத்தில் தத்தளித்த போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின. அதில் மாணவர் அபிஷேக் 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அறிவியலில் 100, தமிழில் 99, ஆங்கிலத்தில் 99, கணிதத்தில் 99, சமூக அறிவியலில் 98 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளார். படிப்பில் அசத்திய இந்த மாணவர் ஏரியில் மூழ்கி உயிரிழந்ததை குடும்பத்தாலும் கிராம மக்களாலும் ஆசிரியர்களாலும் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் படு சுட்டியான அபிஷேக்கின் வீடு கோப்பைகளாலும் சான்றிதழ்களாலும் நிரப்பி கிடக்கிறது. 10ஆம் வகுப்பிலும் பள்ளியில் முதலிடம் பிடித்த அபிஷேக் அதை பார்ப்பதற்கு உயிரோடு இல்லையே என அபிஷேக்கின் பெற்றோர் கதறியது காண்போரை உலுக்க வைத்தது. தம்பி அபிஷேக் இப்படி என்றால் அவரது அக்கா மோனிகாவும் படிப்பில் டாப் தான். பெற்றோரின் அழுகைக்கு சற்று ஆறுதலாக மோனிகா 12ஆம் வகுப்பு பள்ளியிலேயே முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார். +2 தேர்வில் அதே பள்ளியில் படித்த அபிஷேக்கின் அக்கா மோனிகா 600க்கு 555 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். மருத்துவராவதே தனது குறிக்கோள் எனவும் நீட் தேர்வுக்காகவும் தயாராகி வந்த மோனிகா தம்பியின் உயிரிழப்பிலிருந்து மீள முடியாதவராக இருக்கிறார். இதனால் தனது தம்பியின் ஆசையான பொறியாளர் கனவை தான் நிறைவேற்றப் போவதாக திட்டவட்டமாக கூறுகிறார் மோனிகா. கிராமத்தையே ஒரு புறம் பெருமைப்பட வைத்தாலும் மறுபுறம் கண்ணீரில் நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறார்கள் அபிஷேக்கும் மோனிகாவும்.